இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா சம்புவா, வாமா பரணி. இசுக்கு வரலையா? அத்த, உன் வீட்டுக்காரர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசத்தானே வந்திருக்க, பேசு. தனியா பேசணும். நம்ம லவ்வர்ஸாலே தனியா பேசுறதுக்கு இந்த வக்கர புத்தியும் வாய் கொழுப்பும் எப்பதான் உங்களை விட்டு போகுமோ? ஏங்க, ஏதோ பேசணும்னு சொல்றால, போய் பேசிட்டு தான் வாங்கல. மா, அவங்க 2 பேர் தனியா பேசட்டும், நாம கிச்சனுக்கு போலாம். இந்த ஆள இப்ப பேசல. அதான் பரணியாவ அம்மையை கூட்டிட்டு போயிட்டால, பேசு. ஏன் மாமா கிட்ட நீ என்ன பேசுறன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? உம்ம கிட்ட நான் தனியா தான் பேசணும். சீரியஸா தான் சொல்லுதியா? சரி வா. வேதா, நாங்க தனியா பேச போறோம், பேசிட்டு வாரேன். உம்ம கிட்ட போராடி போராடி சோர்ந்து போயிட்டேன். இனி நிச்சயம் உன் வாழ்க்கையில நான் குறுக்கவே வரமாட்டேன். எல்லாத்தையும் விட்டு மொத்தமா விலகி போயிடுதேன். இனி நான், என் குடும்பம், என் வேலை, இது மட்டும்தான். திரும்பவும் பாதைக்கு நான் வரவே மாட்டேன். சரி, அதுக்கு இங்க பாரு மாமனாரே, இனிமேல் நம்ம 2 பேரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். அப்போ இம்பிட்டு நாளா நீ செஞ்ச பச்சை துரோகத்துக்கு 6 பதில் சொல்லுவா? உன்னால என் பஞ்சாயத்து பிரசிடென்ட் பதவியை இழந்தேன், தர்மகர்த்தா பதவியை இழந்தேன். அது எல்லாத்தையும் நீ திருப்பி கொடுத்துருவியா? அதுக்கு இப்ப என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும்னு சொல்லு, அதையும் செய்த. என்ன திடீர்னு எலி காவடி எடுத்துக்கிட்டு ஆடுது? எதுக்குலே இப்ப என்னத்துக்கு இந்த சமாதான பேச்சு? இது வரைக்கும் வாழ்க்கையில தோக்காதவன், இது வரைக்கும் எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காதவன், இப்படி வந்து முன்னாடி நின்று பேசுதேனா எல்லாம் என் தங்கச்சிகளுக்காக நான் எடுத்த முடிவுதேன். பாரு மாமனாரே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்தேன். நீ இந்த ஊரை விட்டே போகணும். இந்த ஊரு ஏரியாக்குள்ளாரியே நீ இருக்க கூடாது. நீ என் கண்ணிலேயே படக்கூடாது. அப்படியே நிரந்தரமா இந்த ஊரை விட்டே நீ ஓடிடணும். செய்தியா? அப்படி மட்டும் நீ செஞ்சிட்டா நான் உன் தங்கச்சிங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேன். அவளுகளுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டேன். அவளுகளை நிம்மதியா வாழ விடுவேன். என்ன சொல்லுத? உன் வாக்க நான் நம்புதேன், ஆனா என் வாக்க நீ நம்ப மாட்டீங்களா? இப்ப சொல்லுதேன், நானும் இதே முருகனை தான் கும்பிடுதேன். இந்த முருகன் சாட்சியா சொல்லுதேன், நீ இந்த ஊரை விட்டு போயிட்டா, என் முகத்திலேயே நீ முழிக்காம போயிட்டா, நான் சத்தியம் பண்ணுதேன், உன் தங்கச்சிங்க வாழ்க்கையில எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டேன். அவளுகளை நிம்மதியா வாழ விடுவேன். இது இந்த முருகன் மேல சத்தியம்.
நான் போதேன். போகுதியா? இனி என் உசுர் இருக்கிற வரைக்கும் உன் முன்னாடி நான் வரமாட்டேன். இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன். உன் தங்கச்சிங்களை உன்னால பார்க்காம இருக்கவே முடியாதே. உன்னால முடியுமா அப்படி இருக்க? தங்கச்சிகளுக்காக உசிரியே கொடுப்பேன். ஊரை விட்டு போக மாட்டேனா? மாமனார, என் தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக இந்த ஊரை விட்டு போதேன். ஆனா நீ அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அவங்க வாழ்க்கையில நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு வேளை நான் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கிச்சனைன்னு கொடுத்த அப்ப இந்த சம்முவா வெறும் சம்முவமா வரமாட்டான், கொலகாரனா தான் வருவான். நான் திரும்ப வந்த உன்னை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. தப்பு பண்ற வேதவள்ளி. டேய், வாய மூடுறா. உன் கதை முடிஞ்சிருச்சு. உன்னை துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட போறேன். மீனுக்கெல்லாம் இரையாக போறேன். வேணா வேதவள்ளி, என்னை விட்டுரு. டேய், இந்த வேதாவை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரிய வேண்டாமா? உன் சாவுதான் உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பாடம். வேண்டாம் வேண்டாம். டேய், நாம ரொம்ப ஆழமா இறங்கிட்டோம். இதுக்கு மேல காலை பின்னாடி வைக்க முடியாது. புரியுதுக்கா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க போயிட்டு வாங்க. ஏய் வேணா விடு, சொன்னா கேளு. ஏய் வேணா விடுறா, சொன்னா கேளுடா. டேய் வேணாடா, சொன்னா கேளுடா. டேய் மாமா, உனக்கு உன் வாழ்க்கையும் உன் சந்தோஷமும் தான் முக்கியம். ஆனா எனக்கு என் அம்மாவோட சாவுக்கு பழி வாங்கியே ஆகணும். அந்த சண்முகம் என் மேலேயே கை வச்சிருக்கான். அவன் என்னைய சாதாரண சவுந்தர பாண்டி நினைச்சிட்டான் போல. நான் யாருன்னு அவனுக்கு காட்டுவேன் மாமா.